சிவனேச இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்கு இதுதான் வழின்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தட்சிணாமூர்த்தி கூட இருக்கிறதுனாலதான் உன் மேல விருப்பம் இருக்கிறத திலீபனால காட்டிக்க முடியல. திலீபனை திரும்பவும் அந்த நிலைமைக்கு கொண்டு வர்றது உன் கையில தான் இருக்கு. ஆரத்தி எடுத்தோம், விளக்கேத்த சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரிலாம் செய்ய சொன்னோம். உன்னை மருமகளா ஏத்துக்கிறதுக்காக இல்ல. நேரத்துல இங்க நின்னு என்னமா சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிக்கிட்டே போறியே, இந்த பாவனை சும்மா விடுமா? உன் வாழ்க்கை நல்லபடியா அமையுமான்னு எனக்கு கவலையா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்ளோ ஃபீலிங்கா பேசுற? சுசிக்கும் திலீபனுக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த ஷாலினி கிட்ட சொல்லிட்டியே, அத பத்தி தான் பேசுறேன். திலீபனை சொல்ல வேண்டாம் தடுத்துட்டு நீ ஏண்டி அந்த வேலையை பண்ண? ஷோ அம்மா, எனக்கு அம்மாவை பிறந்துட்டு நீ ஏமா இவ்ளோ அப்பாவியா இருக்க? சுசிய திலீபன் கல்யாணம் பண்ணது தெரிஞ்சா ஷாலினியும் வெங்கடேசனும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கலாட்டா பண்ணுவாங்க. நாம அதை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குமா? கலாட்டா நடக்குங்கிறது சரி, ஆனா போலீஸ் பாதுகாப்புல தானே திலீபன் சுசி கழுத்தில் தாலி கட்டினா? ஏமா, ஷாலினி அப்பா இங்க வந்து புதுமண தம்பதிகளுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு நினைக்கிறியா? தன் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டானேன்னு அவனை பழி வாங்காம விட மாட்டாரு. அது மட்டும் இல்லம்மா, சுசியை கட்டிக்கிட்டாலும் ஷாலினிய பாக்குறப்பெல்லாம் திலீபன் குற்ற உணர்ச்சியை அவனை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். சுசியோடய நிம்மதியா வாழ முடியாம ஷாலினியையும் மறக்க முடியாம அவன் கிட்டத்தட்ட மென்டலாவே ஆயிடுவான். ஏற்கனவே அந்த சக்தி பைத்தியமா தானே அலைஞ்சிட்டு இருக்கா. அக்காக்கு துணையா தம்பியும் சட்டையை கிழிக்காத குறைய அலைய போறான். இதுல மிச்சம் இருக்கிறது அந்த நிலா மட்டும்தான். அவளுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்காதா என்ன? அதுக்கப்புறம் எல்லாமே நாமதாமா. நீ போற போக்க பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவங்க 3 பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்தாலும் நமக்கும் ஒரு பாகம் கண்டிப்பா கிடைக்கும்டி. அதை வச்சு சந்தோஷமா வாடுறதை விட்டுட்டு எதுக்குடி அடுத்தவங்க பாவத்தை சம்பாதிக்கணும்? ஷோமா, பாவம் பண்ணாம வாழறதெல்லாம் உன் பாட்டி காலத்து தேரியுமா? பாவம் பண்ணாதான் வாழ முடியுங்கிறது இந்த காலத்து தேரி. காலத்தோட நான் ஒத்து போகும்போது நீ ஏமா என்ன தடுக்கிற? நீ அந்த 3 பிள்ளைகளை அழிக்க நினைக்கிறியே, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் விட்டு வைப்பாரா? அடுத்த நிமிஷமே நம்மள தூக்கி எறிஞ்சிட மாட்டாரு? தெரிஞ்ச தனமா பிரச்சனை. மாலை போடுற மாதிரி நடிச்சு நான் அவங்க கழுத்தை அறுக்க போறேன். அப்பாவால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதோட அப்பாவையும் நம்ம முழுசா நம்ப முடியாதுமா. அவங்க 3 பேரும் இங்க வந்து சேர்ந்துட்டா நம்ம நிலைமை என்ன வேணாலும் ஆகலாம். ஏண்டி அப்படி சொல்ற? அப்பா பேருக்கு தாமா நம்மள இந்த வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. ஆனா மனசளவுல பொண்டாட்டி பொண்ணா நம்மள ஏத்துக்கவே இல்லை. அன்னைக்கு சரக்கு வாங்கிட்டு வர கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன அனுப்புனாரே, ஆனா இதே இடத்துல சக்தியும் நிலாவும் இருந்தா அனுப்பி வச்சிருப்பாரா? என்ன இருந்தாலும் நான் பப்பாட்டி பொண்ணுங்கிற அலட்சியமா இந்த ஊரு எந்த அளவுக்கு என்ன கேவலமா பாக்குதோ அதே மாதிரிதான் அவரு என்ன பாக்குறாரு. அந்த 3 பிள்ளைங்களும் நல்லபடியா இருக்குங்கிற திமிர்ல தானே அவங்களை இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவங்க எல்லாரையும் செல்ல காசாக்கிட்டா நான் மட்டும்தான் அவருக்கு வாரிசா இருப்பேன். அவருக்கு கொள்ளி போட கூட அவர் என்னதான் நம்பணும். எனக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்குடி. நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும்.
அந்த சுசி வேற ஹால்ல உட்காந்துட்டு இருக்கா. நான் போய் சம்பிரதாயத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். நீ இரு. ஐயோ மா, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. விடு. ஏய், எதுக்கிட்ட இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உன் புருஷன் தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, அங்க போக வேண்டியதானே? போலீஸ பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டது, அவங்க தலைமையில கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இது எல்லாம் எதுக்கு தானே? போலீஸ் கல்யாணத்துக்கு தாண்டி காவல் காப்பாங்க. இதுக்கு இதுக்கெல்லாம் காவல் காக்குறதெல்லாம் அசிங்கம். ஓ, இந்த சினிமாலலாம் வருமே, புது பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அவ கையில பாலும் பழமும் கொடுத்து உள்ள அனுப்பி வைப்பாங்களே, அதே மாதிரி உன்னையும் அனுப்பி வைப்போன்னு பாக்குறியா? முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளுக்கு தாண்டி அந்த மரியாதையெல்லாம். நீ எல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. பாப்பா, என்னடி முறப்பு? பாடே. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்டில் ஷீ இஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். என்ன டாக்டர் நீங்களே எப்படி சொல்றீங்க? அவளை காப்பாத்திடலாம்னு சொல்லுங்க, அவ பொழைச்சுக்குவான்னு சொல்லுங்க. சாரி சார், நான் இப்போ எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. டாக்டர், நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுனா எப்படி டாக்டர்? ஆக்சுவல் சிச்சுவேஷனை சொன்னா தான் நீங்களும் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். ப்ராப்ளம் என்னன்னா, ஷாலினி குடிச்சிருக்கிறது வெரி ஹைலி பாய்சன். உடனே பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் ஸ்டொமக்கை மேக்ஸிமம் கிளியர் பண்ண முடியும். ஆனா இன்னும் கொஞ்சம் லிக்விட் உள்ள இருக்கு. பாய்சனை கிளியர் பண்ண தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். மெடிசன் உடம்ப ரெஸ்பாண்ட் பண்ணா we are lucky. இல்லைன்னா ப்ளீஸ் டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வேற யாராவது ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் வர வைங்க. எனக்கு என் பொண்ணு உயிரோட வேணும். எப்படியாவது அவளை காப்பாத்திருக்கு டாக்டர். மிஸ்டர் வெங்கடேசன், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஸ்பெஷலிஸ்டோ பணமோ உங்க பொண்ணை இப்ப காப்பாற்ற முடியாது. மெடிசன்ஸ்க்கு உங்க பொண்ணு இப்ப ரெஸ்பாண்ட் பண்றாளான்னு தான் நம்ம பார்க்கணும்.
என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். ஷாலினி எனக்கு ஒரே பொண்ணு டாக்டர். இவ்வளவு நாள் நான் ஓடி ஓடி உழைச்சது, ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாமே இவனுக்காகத்தான். இவளும் எனக்கு இல்லாம போயிட்டா, என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிரும் டாக்டர். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் டாக்டர். Don't worry. Think positive. Sister, சார். take care of things. Anything you need, call me, okay? ஓகே சார். Hope everything will become Okay, alright. ஹலோ. நான் வெங்கடேசன் பேசுறேம்மா. அண்ணன் இருக்காரா? அப்பா சீக்கிரமாவே தூங்க போயிட்டாரே. சொல்லுங்க அங்கிள், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஷாலினி ஷாலினி ஷாலினிக்கு என்னாச்சு? அவ விஷத்தை குடிச்சிட்டாமா. என்ன அனாதாக்கிட்டு போன முடிவு பண்ணிட்டா. என்ன அங்கிள் சொல்றீங்க? அவ எதுக்கு இப்படி பண்ணா? தெரியலம்மா. இங்க வந்ததுல இருந்து நல்லா தான் இருந்தா. திலீபனை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு வழக்கத்தை விட சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா ஆனா திடீர்னு அவ ஏன் இப்படி பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இப்ப அவ எப்படி இருக்கா அங்கிள்? இன்னும் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கா. எனக்கு இருக்க சொந்தம் உறவு எல்லாமே அவதான். அவளும் போயிட்டா. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அங்கிள், நீங்க தைரியமா இருங்க. ஒரு வகையில அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமோன்னு தோணுது. சாரி அங்கிள். என்னப்பா சொல்ற? திலீபனுக்கும் சுசிக்கும் கோயில்ல வச்சு காலையிலேயே கல்யாணம் நடந்துருச்சு அங்கிள். உன் பொண்ணு ஷாலினி தான்ப்பா என் வீட்டு மருமகள். இந்த கல்யாணத்துக்கு நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். அங்கிள், இது எப்படி நடந்துச்சு? எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அண்ணன் ஏன் அப்படி துரோகம் பண்ணாரு? ஐயோ, அப்பா மேல கோவப்படாதீங்க அங்கிள். அவர் மேல எந்த தப்பும் இல்ல, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. என்னால இப்ப போன்ல உங்ககிட்ட டீடைலா சொல்ல முடியாது. நீங்க சென்னை வந்த உடனே அப்பாவே உங்ககிட்ட கண்டிப்பா இத பத்தி பேசுவாரு. திடீர்னு இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா ஷாலினி அல்லது ஏத்துக்க முடியாது. முன்னாடியே சொன்னா கொஞ்சம் அவ தைரியமா இருப்பான் தான் அவகிட்ட சொன்னேன். ஆனா அவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான நான் நினைக்கவே இல்லை. ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி அங்கிள். ஓ மேல எந்த தப்பு இல்லம்மா. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணனும் திலீபனும் தான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அண்ணன் என்ன என் பொண்ணை இப்படி ஏமாத்திருக்க கூடாது. ஷாலினிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, அவரை திலீபனை சும்மா விட மாட்டேன். அங்கிள், ஷாலினி சூசைட் வரைக்கும் போயிட்டாளா? சூப்பர். நான் 8 அடி பாஞ்சா அவ 80 அடி பாயறாளா? திலீபா, நீ பாவண்டா. இனிமே இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ தூங்க முடியாது.
மன்னிச்சிருங்க மாமா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களோட சந்தோஷமா வாழணும், இது தவிர எனக்கு வேற ஆசையே கிடையாது. ஆனா அந்த ஆசை எப்படி நிறைவேறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்களும் நானும் ஸ்டேஷன்ல எதிரிங்க மாதிரி நின்னுட்டு 2 குடும்பத்துக்கு நடுவுலயும் சண்டை வந்து போலீஸ் பாதுகாப்போட என் கழுத்துல தாலிய கட்டி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. அப்புறம் ஏன் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நம்ம கல்யாணம் நடக்கலன்னா அம்மாவும் அப்பாவும் உயிரையே விட்டுருவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல நான் அழறத பார்த்துட்டு உங்க பிடிவாதத்தை மாத்திக்கிட்டு என் மேல அன்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டீங்களே, அப்பவே நம்ம சந்தோஷமா வாழ்வோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மாமா. நம்ம கல்யாணம் நடந்த விதம் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்களால உடனே இதை ஏத்துக்க முடியாதுதான். நீங்களா மனப்பூர்வமா என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன் மாமா. எனக்கு உங்க பக்கத்திலேயே இருக்கணும், உங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்யணும், பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடணும். சிவனேசன் மாமா உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்ட மாதிரி நானும் உங்களை பாத்துக்கணும். அது போதும் மாமா, எனக்கு அந்த சந்தோஷம் மட்டும் போதும். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் மாமா. நீங்க என் மேல கோவப்படுங்க, என்ன அடிச்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா எந்த காரணத்துக்காகவும் என்னை வெறுத்துற மட்டும் செய்யாதீங்க மாமா. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. சுசி, எனக்கு உன் மேலே கோவலாம் கிடையாது.